பொருளாதாரம் மேம்படுதுன்னு சொல்லி காதுல பூ சுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஒண்ணுன்னா டக்குன்னு நின்றுவாங்க. நீங்க பார்த்தோம்னா ஈரான்ல போர் நடந்துகிட்டு இருக்கு. மற்ற நாடுகளுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு, சாக்கடை அடைச்சுக்கிடுச்சு. அதுக்கு யாரு காரணம்? மோடி. மழை வெயில யாரு காரணம்? மோடி. மோடிஜி அவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறாரா? இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர்கள் யாருமே போகலையா? என்னைக்காவது ராகுல் ஏன் எப்ப பார்த்தாலும் இந்தியாவில் இல்லாம எப்ப பார்த்தாலும் ஏன் வெளிநாடு போறாங்கன்னு யாராவது கேட்டிருக்காங்களா? வந்தே மாதரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். சமீபத்தில் பார்த்தோம்னா நம்முடைய பாரத பிரதமர் வெளிநாடுகளுக்கு அதிகமாக போயிட்டு வர்றாரு. அதனால் பார்த்தோம்னா இத்தனை கோடி ரூபாய் வேஸ்ட்டாக செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு மடத்தனமான பதிவுகள் நிறையா பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருது. இல்லை உண்மையிலே இவங்களாம் புரிஞ்சுதான் பேசுகிறாங்களா, புரியாமல் பேசுகிறாங்களானே தெரியல. நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி எந்த பிரதமருமே வெளிநாடுகளுக்கு போகலையா? அதே மாதிரி இதில் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, நம்முடைய பாரத பிரதமர் சுற்றுலா போகணுங்கிறதுக்காகவே இவர் வெளிநாடுகளுக்கு போகிறாரு. இது வரைக்கும் 80 நாடுகள் போயிருக்காரு, 100 தடவை போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாரத பிரதமர் எத்தனை நாட்டுக்கு போயிருக்காரோ அந்த நாட்டில் போய் எங்கேயுமே அவர் சுற்றுலாவே போகலை. ஒரு முக்கியமான இடங்களை கூட அவர் போய் பார்த்ததே இல்லை. அங்கே ஒரு நாட்டுக்கு நம்ம பாரத பிரதமர் போகிறாருன்னா ஒரு தடவை போயிட்டு வந்தால் பல லட்சம் கோடி ரூபாய் வர்த்தக ஒப்பந்தம், பொருளாதாரம் நமக்கு மேம்படுது. அதே மாதிரி பாதுகாப்பு துறையில் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. டெக்னாலஜி வைஸாகவும் நமக்கும் மற்ற நாடுகளுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது. இதனால் பார்த்தோம்னா நிறைய வேலை வாய்ப்புகள் பெருகுது, பொருளாதாரம் மேம்படுது. உலக நாடுகளுக்கு மத்தியில் நம்ம நாடு இன்னைக்கு நம்பர் 1 பொசிஷனுக்கு வரக்கூடிய இடத்துல இருக்குங்கிறது மற்ற உலக நாடுகள் எல்லாமே ஒத்துக்கிறது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வெளிநாடு போகிறதுனால பொருளாதாரம் மேம்படுதுன்னு சொல்லி காதில் பூ சுற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக, அதாவது நம்மளுடைய பாரத பிரதமர் வெளிநாடு போனால் பொருளாதாரம் மேம்படுது. அது மட்டும் இல்லை, ஒரு நட்புறவு நமக்கும் அந்த நாட்டுக்கு ஏற்படுது. இதை குறிப்பாக பார்த்தோம்னா ரஷ்யா, பிரான்ஸ், இதெல்லாம் இஸ்ரேல், இது எப்போ பார்த்தாலுமே நமக்கு ஒன்றுன்னா டக்குன்னு நின்றுவாங்க. கார்கில் போராகட்டும், இன்னைக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் சமயத்தில் கூட அந்த நாடுகள் நமக்கு முன்னாடி இருக்காங்க. ரஷ்யாவினுடைய நீர்மூழ்கி கப்பல் பாரத பிரதமர் என்னைக்கு 2014 வந்தாரோ அப்போ இருந்து 35 வருஷத்துக்கு நம்மளுடைய இந்திய பெருங்கடல்ல நமக்காக ஸ்பை வேலை பார்க்குது. அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸினுடைய டெக்னாலஜி இன்னைக்கு நமக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இஸ்ரேலினுடைய டெக்னாலஜி நமக்கு, அவங்களுடைய போர் திறமை எல்லாமே நமக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது. இன்னொன்று பார்த்தோம்னா, இங்கே இருக்கும் இந்துக்களினுடைய வரிப்பணத்தில் தான் நமக்கு ஹஜ்ஜு மானியமே தர்றாங்க. நம்மளும் டேக்ஸ் கட்டுறோம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இஸ்லாமியர்கள் டேக்ஸ் கட்டுறதில்ல, டேக்ஸ் கட்டுற அளவுக்கு சம்பாதிக்கிறதில்ல. அதுதான் உண்மை. நிறைய பேருக்கு புரிதல் இல்லை. நம்மளும் தானே டேக்ஸ் கட்டுறோம் அப்படின்ட்டு நம்ம வாங்குகிற பொருளுக்கு தான் உண்டான அந்த விலையை கொடுக்குறோமே தவிர, சம்பாரிச்சு இன்னைக்கு 12.5 லட்சம் ரூபாய் ஒருத்தவங்க சம்பாரிச்சு அதுக்கு மேலே சம்பாதிக்கிறதுக்கு நம்ம டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். அந்த விதமான வருமானம் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் 1% பேர் கூட இல்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் கூட நிறைய டேக்ஸ் கட்டுறாங்க. டாக்ஸே கட்டாத ஒரு கூட்டம் நம்முடைய பாரத பிரதமர் வெளிநாடு போறதை பத்தி, அவர் செலவழிக்கிற செலவை பத்தி பேசுறத கேட்கும்போது தான் கொடுமையா இருக்கு. பாரத பிரதமர் வெளிநாடுகளுக்கு போறது நாட்டுக்காக, நாட்டின் நன்மைக்காக, நாட்டு மக்களுடைய நன்மைக்காகத்தான் போறாரு. இன்னைக்கு உலக நாடுகளை அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஆபரேஷன் சிந்தூரை வெறும் 2 நாள்ல போற முடிச்சிட்டோம். ஆனா மற்ற நாடுகள்லாம் பார்த்தா இன்னும் அடி வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. அதை திருப்பி அடிச்சு அந்த போரை நிப்பாட்டக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வலிமையும் இல்லை, திறமையும் இல்லை, புத்திசாலித்தனமும் இல்லை. அதனால அந்த நாடுகள் எல்லாமே பார்த்தோம்னா பொருளாதாரத்தில் ரொம்பவும் பின்னோக்கி போயிட்டாங்க. ஆனால் நம்ம நாட்டில் வெறும் 2 நாள்லேயே ஆப்ரேஷன் சிந்தூரை நிப்பாட்டினது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ரூபாய் பாகிஸ்தானுக்கு சேதப்படுத்தியிருக்காங்க. அதை அந்த பணத்தை செலவு பண்ணி பழைய மாதிரி கொண்டு வரதுக்கே அவங்களுக்கு பல வருஷங்கள் ஆகும். இன்னைக்கு பார்த்தோம்னா ஈரான்ல போர் நடந்துகிட்டு இருக்கு. மற்ற நாடுகளுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு, கிட்டத்தட்ட பல மணி நேரம், பல கிலோமீட்டர் தூரம் வெயிட் பண்ணி அவங்கெல்லாம் அவங்களுடைய பைக்கு, கார்களுக்கு பெட்ரோல், டீசல் போடுறாங்க. கேஸ் ரொம்பவும் சிரமப்பட்டு வாங்குறாங்க. ஆனால் இங்கே நம்ம நாட்டில் பார்த்தோம்னா அந்த விதமான ஒரு பிரச்சனை
பிரச்சனையே இல்லை. ஒரு மாதிரி பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தது. அதை எதிர்க்கட்சிகள் வந்து ஊதி பெருசாக்க பார்த்தாங்க. பட் அதுக்குள்ளே நம்மளுடைய அரசாங்கம் வந்து அதை சரி பண்ணிட்டாங்க. இன்றைக்கும் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. மற்ற நாடுகளில் வந்து அவ்வளோ சிரமப்படுறாங்க. ஆனால் நமக்கு வந்து எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை. வீட்டுக்கு தேவையான சிலிண்டர், கடைக்கு தேவையான சிலிண்டர் எல்லாமே வந்து ரெகுலராக எப்பயும் போல் நமக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. இன்னொன்று பார்த்தோம்னா விலையுமே வந்து நம்மளால் வாங்கக்கூடிய அளவுக்கு விலையில இருக்குது. இதெல்லாம் எப்படி ஏற்படும்? நமக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நட்புறவு. இது வந்து ஈரானுக்கும் நல்லா தெரியுது, நம்ம இந்தியாவுக்கும் நல்லா தெரியுது. மற்ற நாடுகளுக்கு வந்து அவ்வளோ கண்டிஷன்ஸ் போடுறாங்க. ஆனால் நமக்கு வந்து நம்மளுடைய கப்பல்கள் நிற்கும் போது பாதுகாப்போடு நம்மளை வந்து கடத்தி விடுறாங்க. இது எல்லாமே வந்து நம்முடைய பாரத பிரதமர் அங்கே போக வர இருக்க போகிறது, அந்த நாட்டு தலைவர்கள் நமக்கு வர்றது, இதனால் பார்த்தோம்னா நிறைய பொருளாதாரம் வந்து ஒப்பந்தங்கள் ஏற்பட்டிருக்கு. இது வந்து காதில் பூ சுற்றுற வேலையே இல்லை. இதை வந்து புரிஞ்சுக்கணும். எப்போ பார்த்தாலும் மோடியை குறை சொல்லணும்னா, நேற்று எங்கள் ஊரில் மழை வரல, அதுக்கு காரணம் யாரு? மோடி. சாக்கடை அடைச்சிக்கிடுச்சு, அதுக்கு யாரு காரணம்? மோடி. மழை பெய்யலை, யாரு காரணம்? மோடி. இதெல்லாம் ரொம்ப சில்லித்தனமான விஷயத்திலிருந்து முதல்ல வெளியே வந்து பாரத பிரதமர் வந்ததுக்கு பிறகு நம்ம நாட்டில் எந்த அளவுக்கு பொருளாதாரம் மேம்பட்டிருக்கு, மற்ற நாடுகள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளை மதிக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவன் கொடுத்த அறிவை கொஞ்சமாவது பயன்படுத்தணும். மோடிஜி அவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறாரா? இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர்கள் யாருமே போகலையா? இதை விட மிகப்பெரிய கொடுமை, நம்மளுடைய பாரத பிரதமர் ஒருத்தர் வெளிநாடுகளுக்கு போனால் அந்த ஃப்ளைட்டில் வந்து நிறைய பத்திரிக்கைக்காரங்கள் இருப்பாங்களா? பத்திரிக்கைக்காரங்க நம் நாட்டு வரிப்பணத்தில் போய் அவங்களுக்கு தேவையான கவரேஜ் பண்ணிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தினுடைய செலவுலேயும் ஸ்டார் ஹோட்டலில் தங்குறது, சாப்பிட்றது எல்லாமே வந்து அரசாங்கம் செஞ்சுருக்கு. ஆனால் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் கவர்மெண்ட் சைடில் இருந்து ஒரு 2 ஃபோட்டோகிராஃபர், கேமராமேன் மட்டும்தான் போகிறாங்க. மற்ற பத்திரிக்கைக்காரங்களை யாரையுமே அவர் கூப்பிட்டு போகிறதில்லை அந்த விமானத்தில். உங்களுக்கு செய்திகள் தேவையா, நீங்கள் தனியாக வாங்க அப்படின்ட்டு போயிடுறாராம். இது வந்து நான் சொல்லலை, மிகப்பெரிய பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. சுஷாந்த் சின்ஹாலாம் நிறைய தடவை சொல்லிட்டாரு. காங்கிரஸ் பீரியட்லாம் பார்த்தோம்னா அந்த ஃப்ளைட்டு ஃபுல்லாக பத்திரிக்கைக்காரங்க தான் இருப்பாங்க. ஆனால் மோடிஜி வந்து வந்த உடனே அதை ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டாராம். இன்னைக்கு வரைக்கும் எந்த பத்திரிக்கைக்காரங்களையும் கூடவே கூப்பிட்டு போனதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலே இதனால் பார்த்தோம்னா பல 1000 கோடி ரூபாய் நம்மளுடைய அரசாங்கத்துக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. இதற்கு முன்னாடி இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி அவங்கெல்லாம் டூர் போகிறதுக்கே தனியாக தீவெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த தீவில் போய் அவங்க ஆட்டம் போட்டு கொண்டாடுறது, நல்லா என்ஜாய் பண்ணுறது. சாப்பாடு டெல்லியிலேருந்து போகுமாம். அவங்க இருக்கிற தீவுக்கு கவர்மெண்ட் செலவில் இங்கேருந்து ஃப்ளைட்டில் சாப்பாடு கொண்டு போய் அவங்கெல்லாம் அனுபவித்து வாழ்ந்து வந்திருக்காங்க. அப்போ வந்து எந்த மீடியாவும் இல்லை, யாருக்குமே நமக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி இந்த மீடியா இருக்கவும் நம்ம பாரத பிரதமர் சின்ன வேலை செஞ்சால் கூட அது மிகவும் வந்து தவறான வழியில் வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போகிறாங்க. நம்ம காதலையே கேட்காத நாடெல்லாம் பார்த்தோன்னா பப்புவா நியூ கினியா அப்படிங்கிற நாடு, அந்த நாட்டுக்கு நம்ம பாரத பிரதமர் போகும்போது அந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களவே மாற்றி அந்த நாட்டினுடைய பிரதமர் நம் பாரத பிரதமரை வந்து ரிசீவ் பண்ண வரார். வந்த உடனேவும் நம் பாரத பிரதமர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பெருமையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டு லாங்குவேஜில் நம் நாட்டினுடைய தமிழ் திருக்குறளை வந்து மொழிபெயர்த்து அந்த நாட்டு ஸ்கூல்களில் பாடத்திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே நம்ம தமிழ்னு கற்றுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு இப்போ தமிழை சரியாக எழுத தெரியல, பேச தெரியல. ஆனால் ஒரு பப்புவா நியூ கினியா மாதிரி நாடுகளில் நம் நாட்டினுடைய திருக்குறளை வந்து அங்கே மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு நம்மளுடைய பாரதம் நிறைய உதவிகள் செய்கிறாங்க. ஃபினான்ஷியல் சப்போர்ட், மாரல் சப்போர்ட் எல்லாம் செய்கிறாங்க. அங்கே இருக்க பிள்ளைகளுக்கு ஸ்கூல் புக்ஸு, ஸ்கூல் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, சைக்கிள்ஸ் கொடுக்குறாங்க, பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. ஊட்டச்சத்து குறைபாடு இருக்க பிள்ளைகளுக்கு நிறைய செய்கிறாரு நம்மளுடைய மோடி அவர்கள். இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரோ அனுப்பக்கூடிய செயற்கைக்கோள்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்காணிக்கிறதுக்கு இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு ஆய்வு கூடமே வந்து இன்னைக்கு நம்மளுடைய பாரதம் அங்கே அமைச்சிருக்காங்க. இது மாதிரி பல விஷயங்கள் ஒவ்வொரு நாடுமே வந்து நமக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்குண்டான பலன் நம்முடைய பாரதம் செய்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்யுது. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அவர் வெளிநாடு போகிறாரு, இப்படி ட்ரெஸ் பண்ணுறாரு, இப்படி செய்கிறாரு, அதை மட்டும் நம்ம இங்கே இருக்கிறவங்க பார்க்குறாங்க. ஆனால் அந்த நாட்டுக்கு போனால் அந்த நாட்டு மக்கள், அந்த நாட்டு அரசாங்கம் நம்முடைய பாரத பிரதமரை எந்த அளவுக்கு வந்து கௌரவப்படுத்துகிறாங்க, எந்த அளவுக்கு மதிக்கிறாங்கன்னு பார்க்கணும். நம் பாரத பிரதமர் போன உடனேயும் அந்த நாட்டினுடைய பிரதமர் வர்றாரு, அதிபர் வர்றாங்க, மினிஸ்டர்ஸ் அத்தனை பேருமே வந்து அவங்களுடைய புரோட்டோகால் எல்லாத்துலேயுமே வந்து உடைச்சிட்டு
வெளியே வந்து நைட்டு 3 மணிக்கு ஒரு நாட்டிலலாம் போகிறாரு. நைட்டு 3 மணி அந்த பிரதமருடைய மனைவி கை குழந்தையோடு வந்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க பெரும்பாலான நாடுகளில் நைட்டில் வந்து வேறு நாட்டு அதிபர்களுக்கு வந்து ரிசீவ் பண்ண மாட்டாங்களாம். ஆனால் நம்முடைய பாரத பிரதமருக்கு நிறைய நாடுகள் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து உடைச்சி தகர்த்துட்டு அவங்களே போய் நம்ம பாரத பிரதமர் ரிசீவ் பண்ணுறாங்க. அனுப்பும் போதுமே வந்து வழி அனுப்பி விட்டுட்டு அதெல்லாம் வந்து அவங்க ஒரு பெருமையான விஷயம் பார்க்குறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த மடையர்களுக்கு முட்டாள்களுக்கு தான் ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. பாரத பிரதமரை கேள்வி கேட்குற இந்த கூட்டம் என்னைக்காவது ராகுல் ஏன் எப்போ பார்த்தாலும் இந்தியாவில் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஏன் வெளிநாடு போகிறாங்கன்னு யாராவது கேட்டிருக்காங்களா? இந்தியாவில் காவாசி 3 மாதம் கூட இருக்கிறது இல்லை, மிச்சம் 9 மாதம் எந்த நாட்டில் இருக்காரு, எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவங்க கட்சிக்காரங்களுக்கு கூட தெரிய மாட்டேங்குது. 57 58 வயசாயிருச்சு. அவரே வந்து நம் நாட்டுக்கு விசுவாசமாக இல்லை. ஆனால் அவரை ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்தோம்னா அவரை பற்றி கேள்வி கேட்கறது இல்லை, எங்கே ராகுல் போகிறீங்க, என்ன செய்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் நம் பாரத பிரதமர் இந்த வயசுலையும் நமக்காகவும் நம் நாட்டு மக்களுக்காகவும் இவ்வளவு செய்யறாரு. அவரை வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய பாரத பிரதமர் வெளிநாடு போகும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய பரிசு பொருட்களை அத்தனை ஒண்ணு கூட அவர் வச்சுக்கிறதுல அத்தனையுமே வந்து இங்க நம்ம நாட்டுல வந்து ஏலம் விட்டு அதுல வரக்கூடிய பணத்தை பெரும்பாலும் கேன்சர் பேஷண்ட்டுகளுக்கு அவங்களுடைய மறு வாழ்வுக்காக அவ்வளவு பணத்தையுமே கொடுத்துட்றாரு. ஒண்ணு கூட அவர் வச்சுக்கிறதில்ல. அவர் போடுற ட்ரெஸ்ஸுமே அப்படித்தான். அவர் போடுற ட்ரெஸ்ஸையுமே வந்து ஏல விட்டு பெரும்பாலும் பார்த்தோன்னா அந்த நோயாளிகளுக்கு ஆதரவற்ற குழந்தைகளினுடைய கல்விக்காகத்தான் அவர் கொடுக்குறாரு, அவர் வச்சுக்கிறதில்ல. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதி பிரதிபா பாட்டீல் அவங்க அந்த மாளிகையை விட்டு வெளியேறும்போது பல ட்ரக்குகள் வந்து அங்கிருக்கும் பொருளையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். அவருக்கு கொடுக்கப்பட்ட பரிசு பொருட்கள் முதற்கொண்டு அத்தனையுமே வலிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்முடைய பிரதமர் சிங்கிளாக தான் இருக்காரு, சிங்கம் மாதிரி இருக்காரு, எந்த பொருளையுமே எடுக்கவே இல்லை. அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு பாகிஸ்தானை பேசாமல் நம்மளால் இருக்க முடியல. அந்த பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அவர்கள் இன்னைக்கு ஜெயிலில் இருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு முதல்ல குற்றம் சாட்டப்பட்ட விஷயமேவும் இம்ரான்கான் வெளிநாடுகளுக்கு போகும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட பரிசுகளை வந்து ஏலம் விட்டு வித்துட்டுருக்காங்க. வித்து அந்த பணத்தை அவங்க ஓனர் செலவு பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய குற்றம்னு சொல்லிட்டு அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி அதில் தான் அவர் உள்ளேயே போகிறாரு. அதுக்கப்புறம் தான் பல கேஸுகள் வந்து இந்த கிரிமினல் கேஸில் இந்த கேஸை போடும் அந்த கேஸை போடுன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஜெயிலில் இருக்காரு. ஆனால் இன்னைக்கு நம்ம நாட்டில் ஜெயிலில் இருக்கக்கூடிய பல எம்பிக்கள், மினிஸ்டர்ஸு, சிஎம் எல்லாருமே வந்து ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது வந்து கேவலம் நினைக்கிறார். ஒரு நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுலே வந்து இன்னைக்கு பெயிலில் தான் இருக்காரு. நம்முடைய பாரத பிரதமர் நினைச்சா எப்போ தூக்கி உள்ள போட்டிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயங்களை செய்யக்கூடாது, மக்களுக்கு இவங்களுடைய உண்மை முகம் புரியணும் அப்படின்ட்டு செய்யலை. ஆனால் பாகிஸ்தானில் பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய இம்ரானுக்கு சரியான உணவு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, அவருடைய ஒரு பார்வையே போயிடுச்சு, ஃபுல்லாக போயிடுச்சான். இன்னொரு கண்ணுடைய பார்வை வெறும் 50% தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிற தகவலே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பழைய ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி இருந்த தகவல். இதுக்கிடையில் பார்த்தோம்னா அவர் இறந்துட்டாருன்னுலாம் தகவல் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவருடைய மனைவி வந்து போராட்டம்லாம் பண்ணி இல்லை அந்த ஆள் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லவும் தான் ஓரளவுக்கு அமைதியாக போய்கிட்டு இருக்கு அந்த குடும்பம். வெளிநாடுகளுக்கு போய் வெளிநாடை சுற்றியே பார்க்காத ஒரு பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்காரு. ஆனால் இங்கே இருக்கிற இந்த கூமுட்டைய நம்முடைய பாரத பிரதமரை ஏதாவது குறை சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே நம் பாரத பிரதமர் ஒவ்வொரு தடவையும் போயிட்டு வரும்போது பல லட்சம் கோடி ரூபாய் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வருது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம வெளிநாட்டு ஃபண்டு 49%, நம்ம 51. இப்போ அதை ஃபுல்லாக ரிலாக்ஸேஷன் பண்ணி 75% வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு 100% வந்து ஃப்ரீ கொடுத்துருக்காரு. அதனால் பார்த்தோம்னா இங்கே நிறைய வேலை வாய்ப்புகள் வருது. இன்னொன்று பார்த்தோம்னா பொதுத்துறை புறம் தனியாருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.